செல்வங்களே, வீடுகளின் உலகத்திற்குள் நமது உற்சாகமான பயணத்தை தொடங்குவோம். அது நமது குடும்பத்துடன் பாதுகாப்பாகவும் அரவணைப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உணரும் இடமாகும். ஆனால் நமக்கு ஏன் ஒரு வீடு தேவை? ஒரு வீடு நமக்கு தங்கும் இடம் தருகிறது. அது வெயில், மழை, குளிர் மற்றும் விலங்குகளிடமிருந்து நம்மை பாதுகாக்கிறது. அது நாம் சாப்பிடுவதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் தூங்குவதற்கும் மற்றும் நம் அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை பகிர்ந்து கொள்ளும் இடம். மக்கள் எங்கே இருக்கிறார்கள், என்னென்ன பொருட்கள் கிடைக்கின்றன என்பதை பொறுத்து வெவ்வேறு வகையான வீடுகளில் வசிக்கிறார்கள். கடந்த கால வீடுகள் முதல் இன்று நாம் வசிக்கும் வீடுகள் வரை எவ்வாறு வேறுபட்டன என்பதை ஆராய்வோம். 4ஆம் வகுப்பின் சுற்றுச்சூழல் அறிவியலிலிருந்து வீடுகள், கட்டுமானம், சுகாதாரம் என்ற தலைப்பிலிருந்து கற்றுக்கொள்வோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் நமக்கு ஏன் வீடுகள் தேவை என்பதை புரிந்து கொள்வீர்கள். பல்வேறு வகையான வீடுகளை அடையாளம் காண்பீர்கள். காலநிலை மற்றும் பகுதி வீட்டு வடிவமைப்பை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை அறிவீர்கள். முக்கிய வார்த்தைகள்: கொத்தனார், செங்கற்கள் அல்லது கற்களால் கட்டும் நபர். சிமெண்ட், தண்ணீரில் கலக்கும் போது பொருட்களை பிணைக்கும் ஒரு துகள். கான்கிரீட், சிமெண்ட், மணல், சரளை மற்றும் தண்ணீர் ஆகியவற்றின் கலவையை கடினப்படுத்துகிறது. சேற்று கட்டிடங்கள், மண் அல்லது நீர் படுக்கைகளில் மென்மையான களிமண் அல்லது சேற்று பைகள். மாட்டு சாணம், பாரம்பரிய வீடு கட்டுவதில் குளிர்ச்சி மற்றும் தூய்மைக்காக பயன்படுத்தப்படும் பசுக்களின் திடக்கழிவு. இதோ கருத்து வரைபடம். யாத்தகிரியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் பல ஆண்டுகளாக வீடுகளை கட்டி வரும் ஒரு கொத்தனார். அவர் குழந்தையாக இருக்கும்போது அவரது பெற்றோர் மண், மூங்கில் மற்றும் பனை ஓலைகளால் தங்கள் வீட்டை கட்டினார்கள். கூரை மூங்கில், குச்சிகள் மற்றும் பனை ஓலைகளால் ஆனது. கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் வேப்ப மரத்தால் செய்யப்பட்டன. ஒரு கிராமத்து தச்சர் அதை செய்தார். அவர்களின் தாய் தரையை சுத்தமாகவும் குளிர்ச்சியாகவும் வைத்திருக்க மாட்டு சாணத்தால் பூசினார். அவர்களிடம் எரிவாயு அடுப்புகள் இல்லாததால் அவர் விறகுகளை பயன்படுத்தி சமைத்தார். யாதகிரியின் வீடு எளிமையானது, ஆனால் கோடையில் மிகவும் குளிராகவும் குளிர்காலத்தில் சூடாகவும் இருந்தது. உங்களுக்கு தெரியுமா ஏனென்று? எல்லா பொருட்களும் அவர்களுடைய கிராமத்திற்கு அருகிலேயே கிடைத்தன. பல கிராமங்களில் மக்கள் இன்னும் மண், மூங்கில் மற்றும் மரத்தை பயன்படுத்தி இது போன்ற வீடுகளை கட்டுகிறார்கள். இந்த வீடுகள் குச்சா வீடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. நகரங்களிலும் சிறு நகரங்களிலும்
மக்கள் செங்கற்கள், சிமெண்ட் மற்றும் கான்கிரீட்டை பயன்படுத்தி பக்க வீடுகள் கட்டுகிறார்கள். நிலம் விலை உயர்ந்ததாக இருப்பதால் பல குடும்பங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளில் ஒன்றாக வாழ்கின்றனர். மேலும் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு பிளாட்டில் வசிக்கின்றன. இப்போது வீடுகள் வெவ்வேறு இடங்களில் எவ்வாறு வேறுபடுகின்றன என்பதை பார்க்க இந்தியா முழுவதும் பயணம் செய்வோம். அசாம் மற்றும் மேகாலயாவில் அதிக மழை பெய்யும். எனவே மக்கள் தங்கள் வீடுகளை மேடை வீடுகள் அல்லது கால் வீடுகள் கட்டுகிறார்கள். வெள்ளத்திலிருந்து வீடை பாதுகாப்பாக வைத்திருக்க வீட்டை தரையிலிருந்து உயரமாக வைத்திருக்கும் உயரமான மரக்கம்பங்கள். மழை நீர் எளிதில் வெளியேறும் வகையில் கூரைகள் சாய்வாக உள்ளன. காஷ்மீரில் வானிலை மிகவும் குளிராக இருக்கிறது. எனவே மக்கள் வெப்பத்தை தக்க வைக்க மரத்தையும் தடிமனான சுவர்களையும் பயன்படுத்தி வீடுகளை கட்டுகிறார்கள். சிலர் டோங்காஸ் என்று அழைக்கப்படும் அழகான படகு வீடுகளிலும் வசிக்கிறார்கள். அவை ஏரிகளில் மிதக்கும் சிறப்பு மர வீடுகள். தந்தூரில் மலிவான உறுதியான கற்கள் கிடைக்கும். மக்கள் சுவர்கள், தரைகள், ஏன் கூரைகள் கூட கற்களால் கட்டுகிறார்கள். வெப்பமாகவும் ஈரப்பதமாகவும் இருக்கும் கடலோர பகுதிகளில் கூரை கட்டுவதற்கு மக்கள் தென்னை ஓலையை பயன்படுத்துகிறார்கள். மேலும் நல்லமலா போன்ற வனப்பகுதிகளில் மூங்கில் ஒரு பொதுவான கட்டுமான பொருளாகும். பல வீடுகள், குறிப்பாக கிராமங்களில் முன்புறத்தில் ஒரு திண்ணை உள்ளது. இது கோடைகளில் மக்கள் ஓய்வெடுக்க அல்லது தூங்க ஒரு சிறிய இடம். என்னென்ன யோசிச்சிருக்காங்க பாருங்க. பெரும்பாலான வீடுகளுக்கு அருகிலேயே வேப்ப மரங்கள் இருக்கும். அவை காற்றை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க உதவும். ஆஹா, என்ன ஒரு அற்புதமான வெவ்வேறு வீடுகளின் சுற்றுப்பயணம்! யாதகிரியின் எளிய மண் வீடு முதல் பெரிய நகர அடுக்குமாடி குடியிருப்புகள் வரை, காஷ்மீரில் படகு வீடுகள் முதல் மழை பெய்யும் இடங்களில் தூண்களில் உள்ள வீடுகள் வரை, மக்கள் தங்கள் பகுதிக்கு எது சிறந்தது என்பதை பயன்படுத்தி தங்கள் வீடுகளை எவ்வாறு கட்டுகிறார்கள் என்பதை கற்றுக்கொண்டோம். எனவே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தைகளே, வீடு என்பது நாம் நேசிக்கப்படுகிறோம், பாதுகாக்கப்படுகிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று உணரும் இடம். அது மண்ணால் ஆனதாக இருந்தாலும் சரி, பளிங்கு கற்களால் ஆனதாக இருந்தாலும் சரி, அதை சிறப்புற செய்வது உள்ளே வசிக்கும் மக்கள்தான். இப்போது அடுத்த காணொளியில் இந்த வீடுகள் உண்மையில் எவ்வாறு கட்டப்படுகின்றன என்பதை கண்டுபிடிப்போம். மாணவர் அறிவு மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கேள்வி 1. கடந்த காலத்தில் குச்சா வீடுகள் எதனால் செய்யப்பட்டன? ஆ. செங்கற்கள் மற்றும் சிமெண்ட். ஆ. சேறு, மூங்கில் மற்றும் பனை ஓலைகள். இ. எஃகு மற்றும் ஓடுகள். ஈ. மரம் மற்றும் கண்ணாடி. கேள்வி 2. கடந்த காலத்தில் வீடுகளின் கூரைக்கு பனை ஓலைகள் ஏன் பயன்படுத்தப்பட்டன? ஆ. வீட்டை அழகாக காட்ட. ஆ. வீட்டை சூடாக வைத்திருக்க. இ. வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க. ஈ. மழையிலிருந்து பாதுகாக்க. கேள்வி 3. நவீன வீடு கட்டுவதில் எந்த பொருள் பயன்படுத்தப்படவில்லை? ஆ. சிமெண்ட். ஆ. மூங்கில். இ. எஃகு. ஈ. பளிங்கு. கேள்வி 4. திண்ணை என்றால் என்ன? ஆ. வீட்டிற்குள் ஒரு அறை. ஆ. வீட்டின் முன் அமர்ந்து ஓய்வெடுக்க ஒரு இடம். இ. கூரையின் ஒரு பகுதி. ஈ. வீடு கட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு கருவி. கருதியல் புரிதல். கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்படும் உள்ளூரில் கிடைக்கும் மற்றும் வெளியூரிலிருந்து கொண்டு வரப்படும் பொருட்களை
அட்டவணை வடிவில் பட்டியலிடுங்கள். பாடத்திட்ட பணி: ஒரு அழகான வீட்டை கற்பனை செய்து பாருங்கள். அதன் படத்தை வரைந்து வண்ணம் தீட்டுங்கள். அதை பற்றி 5 அல்லது 6 வாக்கியங்களை எழுதுங்கள். அதை உங்கள் வகுப்பில் காட்சிப்படுத்துங்கள். மண், இலைகள் மற்றும் மரத்தை பயன்படுத்தி வீட்டின் மாதிரியை உருவாக்குங்கள்.